திருப்பலியான ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகமா எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே ஒரு உள்ளத்தோடு முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக தூய்மை மிகு நற்க
ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு அனைவருமாக தாழ்ந்து பணிந்து இடத்தில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம், ஆராதனை செலுத்துவோம், முழு மனதோடு தண்டனையிட்டு வணங்குவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இந்த அருமையான நேரத்திலே, இந்த நண்பகல் வேளையிலே, திருப்பிடத்திலே உயிர்த்த ஆண்டவர் இந்த நற்கருணையின் வழியாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். எம்மாவூஸ் சீடர்கள் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார், நடந்து வருகிறார் என்று அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவரோடு கலந்துரையாடி வந்து கொண்டிருந்தும் அவரை காண அவர்களுக்கு அந்த விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவரோடு பந்தியில் அமர்ந்து அவர் அப்பத்தை பிற்கின்ற பொழுது நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்தார்கள். நாங்கள் கலங்கி போயிருந்தோம், நாங்கள் திகைத்து போயிருந்தோம், அனாதியை என்று நினைத்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை விட்டு விலகவில்லை. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி சாட்சியம் சொன்னார்கள். அதே ஆண்டவர், அந்த நற்கருணையின் ஆண்டவர் இங்கே நமக்கு முன்னால் இருக்கிறார். இந்த தவ காலத்தில் நம்ம அந்த தயாரிப்பை செய்து பாஸ்கு காலத்திலே உயிர்ப்பின் பிள்ளைகளாக, உயிர்ப்பின் மக்களாக நம்ம இந்த நேரத்தில் இந்த பீடத்தை ஆண்டு சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் விண்ணேற்பு அடைய இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே நம்மை சந்தித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும். நம் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டும். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரோடு நாம் இருக்கணும். ஆண்டவரை நமக்குள் தங்க வைக்கணும். அதற்கான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம் உள்ளத்திலும் நமது வாழ்விலும் நமது எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருக்கின்ற அழுக்கான சிந்தனைகளையும் அழுக்கான பாவ வாழ்க்கையும் விட்டு விலகினால் ஆண்டவர் நம்மிடையே குடியிருப்பார். நம் சிந்தனைக்குள் வருவார், நமது எண்ணத்திற்குள் வருவார். இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அனைத்துமாக முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்ற விதத்திலே எங்களோடு வந்து எங்களை சந்தியும் ஆண்டவரே. எங்கள் பாவ கரைகளை அப்புறப்படுத்தும். நாங்களுமே காண வேண்டும், நீரும் எங்களை சந்திக்க வேண்டும். மதலின் மரியாதை சந்தித்து அஞ்சாதே திகையாதே என்று சொன்னீரே, சமாதானம் என்று சொன்னீரே. இதோ எங்களுக்கும் எங்களையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த குழப்பமான நேரத்திலே, பிரச்சனை உள்ள நேரத்திலே, திகைத்து போன நேரத்திலே, எங்களுக்கு யாருமே இல்லை என்று நினைக்கிற நேரத்திலே, அனாதையாயிருக்கிறோம் என்ற நேரத்திலே, எங்களை எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் எங்களை சபிக்கிறார்கள், எங்களை எல்லாரும் துன்புறுத்துகிறார்கள், எங்களுக்கு வாழ்வே இல்லையா, மீட்பே இல்லையா என்று நினைக்கிற நேரத்திலே, நோயுற்ற நேரத்திலே, பிரச்சனையாயிருக்கிற நேரத்திலே, என்ன நோய் என்றே தெரியாமல் இருக்கிற நேரத்திலே, பலவிதமான உபாதைகள் வழியாக நாங்கள் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் எங்களை சந்தியோ. நீரே மருத்துவர், நீரே பலப்படுத்துகிறவர், நீரே குணப்படுத்துகிற எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை சந்தியோ. இந்த நற்கருணை நாதரே, இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து நீர் எங்களுக்கு எல்லா விதமான ஆசிரியம் தருகிறீர் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நம்பிக்கையோடு வருகிறோம் ஆண்டவர். எங்களை கைவிடாதேயும், எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும், எங்களை தொடும், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தொடும் ஆண்டவரை. குணப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், நோய்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், பிரச்சனைகள் அனைத்துமே இவர்களை விட்டு விலக வேண்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு இந்த பாடலையும் பாடி உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரும்
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமாண்டவரே, எங்கள் அன்பு குறைவானதுதான், ஆனாலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். எங்கள் பலவீனத்தோடே உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிடாதே. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு. ஒரு சத்தமா பாடுவோம், குரலை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் அன்பு செய்கிற ஆண்டவரே சொல்லுவோம். ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஒரு முறை. ஆராதனை 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 ஆராதனை. அன்புக்குரியவர்களே, அருமையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிமையானவர், திருத்தூதர்கள் சுவைக்கப்பட்டவர், திருத்தூதர் சுவைத்து பார்த்து அனுபவித்தவர்கள். அந்த ஆண்டவரை அனுபவித்தார்கள், சுவைத்தார்கள், உடனிருந்தார்கள், பழகினார்கள், அவருடைய அற்புதங்களை கண்டார்கள், அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கை தான் இன்று உலகம் முழுவதுமாக அப்போஸ்தலிக்க நம்பிக்கையாக நமக்கு இருக்கிறது, நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை நம்மிடத்தில் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் வழியாக அவர் பார்த்த அனுபவத்தை, அவர் அனுபவித்த அனுபவத்தை எல்லாம் நமக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையும் இந்த நற்கருணையில் இருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் தான் நமது பிரசன்னத்தின் அடையாளம். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உலகம் முடியும் வரையிலும் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் நம்பிக்கை இருந்தால், ஞான கண்கள் இருந்தால் அவரை காணுவேன். நான் மெசியாவை கண்டேன் என்று சொன்ன அந்த எம்மாவு சீடர்களைப் போல நான் என்று சொல்லுவேன். என்னை சந்தித்த போது அந்த ஆண்டவர் இடத்திலே அவருடைய சமாதானத்தை விட்டு செல்லுகிறார். அந்த சமாதானம் எனக்கு போதுமானதாக இருக்கும். என்னுடைய கலக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, தவிப்பிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து அந்த விடுதலை எனக்கு ஆண்டவர் தருகிறார், சமாதானத்தை தருகிறார், அமைதியை கொடுக்கிறார். அந்த ஆண்டவரை நான் முழுமையாக வாஞ்சியோடு நான் தேடி அவரை நான் கண்டடைவேன். துவைக்க பார்த்திருக்கிற எல்லாரும், பார்த்துக்கொண்டு எல்லாரும் பேறு பெற்றவர்கள். இந்த ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிற எல்லோரும் பேறு பெற்றவர்கள். இந்த ஊடகத்தின் வழியாக பார்க்க எல்லோரும் பேறு பெற்றவர்கள். அவரை சந்திக்கிறவர் பார்க்கிற மாத்திரத்திலே நாம் அனைவருமாக கடி நீங்கியவர்களாக, குணம் பெற்றவர்களாக மாற முடியும்.
என் பெயரால் என் தந்தையிடம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லுகிறார். அவருடைய இயேசுவின் நாமம் அற்புதமானது. அந்த இயேசுவின் நாமம் ஆராதிக்கப்பட வேண்டியதுதான். இயேசுவின் நாமத்தில் சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இயேசு உயிர்த்த பிறகு திருத்தூதர்கள் வழியாக தூயாவின் இறங்கி வந்த பொழுது அப்போது சென்று இயேசுவின் பெயரால் உன்னை நடக்கச் செய்கிறேன், இயேசுவின் பெயரால் இதை செய்கிறேன் சொன்ன பொழுது உடனடியாக அவர்கள் குணம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். அப்ப இயேசுவின் நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவ்வளவு சக்தி வல்லமை பெற்றது. நாம் அனைவரும் இயேசுவை இயேசுவே இயேசுவே என்று நாம் சொல்ல வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இந்த அருமையான நேரத்தில் எனக்கு இந்த வாழ்வை, இந்த உலகத்தை, என் குடும்பத்தை, என் உறவுகளை எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் முழுமையாக தண்டனிட்டு ஆராதனை செலுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். அதி மகிமை அனைத்துக்கும் பொருத்தமானவருக்கு நான் இப்பொழுது மாண்பியர் கீதம் பாடி என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் நான் குறையின்றி பெற என தயாரிப்பேன். வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இயேக தேவன் வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் நீருவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.
இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருணே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பக்தர்களே, நாம் அனைவரும் ஒரே ஆவியாலும் ஒரே நம்பிக்கையாலும் இணைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்க நாம் வந்திருக்கின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோனியார் நமக்காக பரிந்துரை செய்து ஏராளமான வரங்களை மற்றும் பெற்று தருபவர் அல்ல, மாறாக நம்முடைய இறை வாழ்வுக்கு, கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். நற்கருணையை உள்வாங்கி நற்கருணை வழியாக ஆற்றல் பெற்றவராய் நற்கருணை போல ஆண்டவர் இயேசுவை போலவே வாழ்ந்து சாட்சி பகர்ந்தவர். நாம் அனைவரும் சாதிக்க அல்ல, மாறாக சாட்சி பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்தோனியாரினுடைய நவநாள் திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம், நம்முடைய ஜெப வாழ்வை ஆழப்படுத்துவோம். அதன் வழியாகத்தான் கோடி அற்புதனுடைய பரிந்துரையில் நாம் ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புனிதமான இறை சந்திப்பில் நாம் அனைவரும் தகுதியான விதத்தில் பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கோடியற்புதரான புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் பிள்ளைகளாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 22 முதல் 34 வரை. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுத்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறைக்காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டணம் பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூட்டத்தின் கதவுகள் திறந்தபடி கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். பின்பு அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீதும் நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர் வருகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. ஏங்கியே நாடியே வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டடைந்தது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டடைந்தது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன். இறைவா உம்மை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்த உணவானது அதை மாநீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு வீணாவில் கலந்தேனே. மக்களின் கூட்டத்தோடு வீணாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாராய் வழிகின்றது. அலைமான் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. ஏங்கியே நாடி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28 முதல் 30 முடிய. மேலும் இயேசு அவர்களை நோக்கி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆப்பிரிக்க தேசத்திலே ஆதிவாசிகளின் சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயம் இருக்கிறது. அது என்ன பழக்க வழக்கம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே இளைய பருவத்தை அடைந்துவிட்ட ஆண் பிள்ளையை அந்த குடும்பத்தின் தந்தையானவர் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு அடர்ந்த காட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டும். அந்த காட்டிற்குள் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அடைந்தவுடனே தந்தையானவர் தன்னுடைய மகனுடைய கண்களை துணியால் வைத்து கட்டிவிட்டு அந்த காட்டிற்குள்ளேயே இரவு முழுவதும் தன்னுடைய மகனை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து விட வேண்டும். அடுத்த நாள் காலை மீண்டுமாக அதே காட்டிற்குள் சென்று தன்னுடைய மகனை அழைத்து வந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர் அறிமுகப்படுத்துவார். என் மகன் இளைய பருவத்தை அடைந்து விட்டான், பெண் கொடுப்பவர்கள் என் மகனுக்கு பெண் கொடுக்கலாம் என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டு தன்னுடைய சமுதாயத்திற்கு அறிக்கையிட வேண்டும் குடும்பத்தின் தந்தையானவர். இது அந்த சமுதாயத்திலே, அந்த ஆதிவாசிகளுடைய சமுதாயத்திலே நடைபெறுகின்ற ஒரு சம்பிரதாயம். இந்த பழக்க வழக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தந்தையானவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு, இளைய பருவத்தை அடைந்துவிட்ட தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்கின்றார். செல்கின்ற பொழுது அந்த மகனுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆகவே செல்கின்ற வழிகளெல்லாம் தந்தையை பார்த்து கெஞ்சி கொண்டே செல்கின்றான், அழுது கொண்டு செல்கின்றான். அப்பா, என்னை மட்டும் தனியாக காட்டில் விட்டுவிட்டு வரப்போகின்றீர்களே, எனக்கு பயமாக இருக்கிறது. காட்டில் விலங்குகள் எல்லாம் இருக்கும், என்னை தாக்கி விடுமே, ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி அவன் அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றான். அப்பொழுது தந்தை மகனை பார்த்து சொல்கின்றார், மகனே, நீ விரும்புகிறாயோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பரீட்சை, ஒரு தேர்வு. இந்த தேர்வை நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த தேர்வில் நீ வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்வில் நீ வெற்றி பெற்றால்தான் மகன், உன்னை குறித்து தந்தையாகிய நான் பெருமைப்படுவேன், நம்முடைய சமுதாயத்திற்கு நான் பகிரங்கமாக அறிக்கையிட முடியும். என் மகன் இளைய பருவத்தை அடைந்து விட்டான், இரவு முழுவதும் காட்டிற்குள் இருந்து விட்டான் என்று சொல்லி நம்முடைய சமுதாயத்திற்கு நான் அறிக்கையிட முடியும். ஆகவே நீ விரும்புகிறாயோ இல்லையோ, இந்த தேர்வை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த தேர்வை நீ சந்தித்து ஆக வேண்டும் என்று சொல்லி தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே அழைத்து செல்கின்றார். அந்த இடம் வருகிறது. மகனுடைய கண்களை தந்தை கட்டுகிறார். அப்பா, என்னை விட்டு சென்று விடாதீர்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, விலங்குகள் வரும், என்னை தாக்கிவிடும், நான் என்ன செய்வேன், எப்படி போராடுவேன் என்று சொல்லி அழுது புலம்பி அங்கலாய்க்கிறான். அழுது அழுது சோர்ந்து போய் அப்படியே உறங்கி போய் விடுகின்றான். காலையில் சூரிய கதிர்கள் அங்கு இருக்கின்ற மரக்கிளைகளுக்குள் புகுந்து அவனுடைய முகத்தில் படுகிறது. அவன் திடுக்கிட்டு எழுகின்றான். கண்கட்டுகளை அவிழ்த்து விட்டு பார்க்கிறான். எதிரிலே தந்தை நிற்பதை பார்க்கின்றான். அப்பாவை பார்த்து ஓடி அரவணைத்து கட்டி பிடித்து, அப்பா, எப்பொழுது வந்தீர்கள் என்று சொல்லி மகன் தந்தையை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது அப்பா சொல்கின்றார், மகனே, நான் எப்பொழுது சென்றேன் மீண்டும் வருவதற்கு? மகனே, நான் எப்பொழுது சென்றேன் மீண்டும் வருவதற்கு? மகன், உன்னை தனியே இந்த காட்டில் விட்டு நான் மட்டும் வீட்டிற்கு சென்று எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நீ அழுது புலம்பி அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது நானும் அழுது கொண்டே உன் அருகில் அமைதியாக காத்து கொண்டிருந்தேன். நீ உறங்கி கொண்டிருந்த பொழுது, நீ சோர்ந்து உறங்கி கொண்டிருந்த பொழுது நான் கண் அயராமல் எந்த விலங்கும் உன்னை வந்து தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக உனக்காக நான் உறங்காமல் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி தந்தை மகனை பார்த்து சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, கோடி அற்புதர் அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, பல்வேறு கருத்துகளுக்காக ஜெபித்து கொண்டு ஆண்டவருடைய திருசன்னிதானத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அந்தோணியாருடைய பிள்ளைகளாக பரிந்து பேசுகிற ஜெபத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட
அலைகடலான மக்கள் நாம் பல்வேறு இடங்களிலிருந்து பல சிரமங்களை மேற்கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த 13 செவ்வாய்க்கிழமைகளில் அந்தோனியாருடைய திருவிழாவை முன்னிட்டு நாம் ஏறெடுக்கின்ற இந்த 13 செவ்வாய்க்கிழமைகளில் ஏதாவது ஒரு சில கருத்துக்களுக்காக ஜெபித்து கொண்டு விரதம் இருந்து கூட நாம் வந்து திருப்பலியில் பங்கெடுத்து அந்தோனியா வழியாக ஜெபிக்க வந்திருக்கிறோம். 11வது நாள் இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த நவநாளை நாம் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே இன்னுமாக நம்ம ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்தோனியார் எவ்வாறு நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டிருந்தார், இந்த நற்கருணை ஆண்டவரை எவ்வாறு அவர் சிக்கன பிடித்து கொண்டு அந்த ஆண்டவர் மீது அதிக நம்பிக்கை வைத்து இருந்தாரோ அதே போன்று நாமும் நம்பிக்கை வைத்தவர்களாக அந்தோனியாருடைய திருத்தலத்தை நோக்கி வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய துன்ப துயர நேரங்களில் நம்மை அரவணைக்கின்ற கடவுளாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவராக, நம்மை விட்டு பிரியாமல் இருக்கின்ற கடவுளாக நம்மோடு இருக்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள, அதை நம்புவதற்காக இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகின்றோம். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு திருவுளம் பட்டிருக்கிறார். வாக்கு கொடுத்த கடவுள், வாக்கு மாறாதவர். நம்ம துன்ப துயர நேரங்களில், போராட்டங்களை சந்திக்கின்ற நேரங்களில் இந்த ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமுமாக இருக்கின்றார் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்துக் கொள்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக, நாம் உறங்குகின்ற பொழுது கண் அயராமல் இருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 121 வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்கின்றார். மலைகளில் உரைகின்ற ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை எழுப்புகின்ற பொழுதெல்லாம், ஆண்டவர் இருக்கின்ற உறைவிடத்தை நோக்கி நம்முடைய இதயத்தை எழுப்புகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் அருகாமையில் இருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக, வழி நடத்துகின்றவராக, அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே திருப்பாடல் 121 வசனத்திலே நாம் வெளியே செல்கின்ற பொழுதும் உள்ளே வருகின்ற பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை காக்கின்றவராக. உறங்காமல் நாம் உறங்குகின்ற பொழுது அவர் உறங்காமல் இருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக, அரவணைக்கின்ற அன்பு தெய்வமாக இருக்கின்றார் என்பது திருப்பாடல் ஆசிரியரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை தேடி வருகின்றவராக, நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்கின்றவராக, நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து நம்மை அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிக்காகோவிலே ஒரு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக விவேகானந்தர் அவர்கள் சிறப்பான விதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பெற்றிருந்த அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக பேட்டியாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்த உடனே, ஐயா, நீங்கள் இந்திய தாய் திருநாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேராசிரியர், உங்களிடம் ஒரு சில வினாக்களை கேட்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டு 3 வினாக்களை கேட்கிறார்கள். முதல் கேள்வி, உங்கள் நாட்டு கலாச்சாரத்திற்கும் எங்கள் நாட்டு கலாச்சாரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்கிறார்கள். இப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார்கள், உங்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்திலே நீங்கள் தாயை தவிர மற்றெல்லோரையும் மனைவியாக பார்க்கிறீர்கள், எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டு கலாச்சாரத்திலே நாங்கள் மனைவியை தவிர மற்ற எல்லோரையும் தாயாக பார்க்கிறோம் என்று சொல்லி பதில் சொல்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, கடவுள் இருக்கிறாரா, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது விவேகானந்தர் சொல்லுகிறார்கள், நான் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை பயணம் செய்திருக்கிறேன், என்னுடைய சிறிய வாழ்க்கை கால அனுபவத்திலிருந்து கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை என்று விவேகானந்தர் பதில் சொல்கிறார்கள். ஐயா, 3வது கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று அவர்கள் 3வது கேள்வியை தொடுக்கிறார்கள். என்ன அந்த 3வது கேள்வி? கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை என்று சொன்னால் உங்களுடைய கடவுளுக்கும் எங்களுடைய கடவுளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்திய நாட்டு கடவுளுக்கும் மேலை நாட்டு கடவுள் என்று சொல்லி எங்களுடைய தெய்வத்தை நீங்கள் சொல்கிறீர்களே, இந்த தெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆன்மீகவாதி, இந்திய சமயத்தினுடைய ஆன்மீகவாதி சொல்கின்ற பதில்தான் நம் அனைவரையும் வியக்க வைக்கிறது. அவர் சொல்கிறார்கள், எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டில் பல்வேறு கடவுள்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் எங்கிருந்து அவரை வெளிப்படுத்துகிறாரோ அந்த இடத்திற்கு நாங்கள் ஓட வேண்டும், அவர் இருக்கின்ற கருவறையை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். ஆனால் உங்கள் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல, மாறாக உங்கள் கடவுள் உங்களை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு உங்களை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கிறார். எங்களுடைய கடவுள் எங்கிருக்கிறாரோ அவரை தேடி நாங்கள் ஓட வேண்டும், அவர் இருக்கின்ற கருவறையை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். அந்த கருவறைக்குள் கூட நாங்கள் பார்க்க முடியாத கடவுளை, ஆனால் உங்கள் கடவுள் நீங்கள் இருக்கின்ற இடத்தை தேடி வருகின்றவராக, நீங்கள் இருக்கின்ற கடவுள் இருக்கின்ற இடத்திலே உங்களை சந்திக்கின்ற கடவுளாக, உங்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு இந்து சமய ஆன்மீகவாதி சொல்கின்ற பதில், நம்முடைய கடவுள் நம்மை தேடி வருகின்ற கடவுள், நம் கடவுள் நம் அருகாமையில் இருக்கின்றவர், நம் மத்தியிலே கூடாரத்தை எழுப்புகின்றவர். இதைத்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6-8 முடிய உள்ள வசனங்களை சொல்லுவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கின்ற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு தம்மை தாழ்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் நிலையில் இருந்த அவர் நம்மை மீட்பதற்காக, நம்மோடு வாழ்வதற்காக, நம் மத்தியில் வாழ்கின்றவராக தன்னையே அவர் மாற்றிக்கொள்கிறார் என்று சொல்லி பவுலடியார் தெளிவாக சொல்கின்றார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வசனம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், நம் மத்தியில் தன்னுடைய கூடாரத்தை அமைத்துக் கொண்டார். எதற்காக? நம்மோடு வாழ்வதற்காக. நாம் எதற்காக கூடாரத்தை அமைக்கின்றோம்? குடும்பமாக இணைந்து வாழ்வதற்காக. நம் மத்தியில் தன்னுடைய கூடாரத்தை அமைத்துக் கொண்டு நம்மில் ஒருவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பங்கெடுக்கின்றார். நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்கின்றவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். இவ்வாறு நம் மத்தியில் கூடாரத்தை அமைத்துக் கொண்டு வாழ்கின்ற நம்முடைய கடவுளுடைய பெயர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் தூரத்தில் அல்ல, கடவுள் நம்மோடு, நம் அருகாமையில், நம் பக்கத்தில், நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்கின்றவராக, நம்முடைய பாவங்களில் சோர்ந்து போகின்ற நேரங்களில் அரவணைத்து காக்கின்ற கடவுளாக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த கடவுள் இறுதியாக தன்னையே நமக்கு உணவாக தருகின்றார், ஆன்மீக உணவாக கொடுக்கின்றார், ஆன்மீக பானமாக கொடுக்கின்றார். என் உடலை உண்ணுங்கள், என் இரத்தத்தை குடியுங்கள் என்று சொல்லி தன்னையே உணவாக அளிக்கின்ற கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனம், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று சொல்லி தன்னையே உணவாக கொடுக்கின்ற கடவுளாக நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நம்மை தேடி வந்த கடவுள், தன்னையே உணவாக கொடுத்த இந்த கடவுளுடைய அடையாளம், அவர் பிறந்த பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளம் என்ன? லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அவரை குழந்தையை கந்தை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தீவன தொட்டி எதற்காக வைக்கப்பட்டிருக்கும்? ஆடு மாடுகள் பசியை ஆற்றிக்கொள்வதற்கு உணவளிக்கின்ற இடம்தான் தீவன தொட்டி. ஆடுகளாகி நாம் வாழ்வு பெறுவதற்கு, நம்முடைய ஆன்மீக பசியை தீர்த்து கொள்வதற்கு நாம் இயேசு பிறந்த அந்த தீவன தொட்டியை பார்க்கின்ற பொழுது, அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தை இயேசுவை, அந்த நற்கருணை ஆண்டவராக வர இருக்கின்றவரை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக பசி தீரும், நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் போகும், துன்பங்கள் நீங்கும், துயரங்கள் நீக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிட்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிறார். ஆடு மாடுகள் தீவன தொட்டியில் பார்க்கின்ற பொழுது வயிறு பசி ஆற முடியும். நாமும் அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நானே உணவாக என்னை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்கூட்டியே குழந்தையாக பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்ற பொழுது, அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிட்டும். நாம் அவரை உணவாக உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிட்டும் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று வந்திருக்கின்ற இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்தில் ஒன்றாக குழுமி இருக்கின்ற நாம் யாருடைய பரிந்து பேசல் ஜெபத்தை கேட்டு வந்திருக்கின்றோமோ அவர் நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டிருந்தார். புனித அந்தோனியார், கோடி அற்புதர் புனித அந்தோனியார் நற்கருணை ஆண்டவரிடம் தன்னுடைய மன்றாட்டுக்களை எழுப்பி அவரை சிக்கன பிடித்து கொண்டிருந்தவராக வாழ்ந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கோடி அற்புதர் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த புதுமையை நாம் அனைவரும் அறிவோம். அதில் மிகவும் நற்கருணை சம்பந்தப்பட்ட ஒரு புதுமை, போனோனில்லா என்ற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அப்ப வடிவில் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நம்பாமல் இருந்த பொழுது அந்தோனியார் சொல்கின்றார், நீ பயணம் செய்கிற அந்த கோவேரி குதிரை நற்கருணை ஆண்டவரை பார்த்து வணங்கினால் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றீரா? அப்ப வடிவில் நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வீரா என்று சொல்லி ஒரு பந்தயம் வைக்கின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே இந்த மனிதர் அங்கு இருக்கின்ற எல்லா மக்களிடம் சொல்லுகின்றார். எல்லா மக்களும் வருகிறார்கள். 3 நாட்கள் அந்த கோவேரி கழுதையை அவர் பட்டினி போடுகின்றார். அந்தோனியாரும் 3 நாட்கள் விரதம் இருந்து ஜெபிக்கிறார்கள். இருவரும் வருகிறார்கள். அந்த கழுதையானது அந்தோனியார் எந்த இடத்தில் நற்கருணையை வைத்து அங்கே நின்று கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் மண்டியிட்டு அவரை ஆராதித்ததாக அந்தோனிய வாழ்க்கையில் ஒரு புதுமை நடந்ததாக பார்க்கிறோம். எங்கெல்லாம் நற்கருணை ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அங்கே நற்கருணை ஆண்டவர் பால்
புனித அந்தோனியார் ஈடுபாடு கொண்டவராக, அவரை வணங்கியவராக, அவரை தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டவராக, அவரை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அதை பிறருக்கு கொடுக்கின்றவராக கோடியற்புதர் புனிதர் அந்தோனியார் வாழ்ந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை நமக்கு எண்பித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த பலிபீடத்திலே ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது இது என் உடல், இது என் ரத்தம் என்று வசீகர வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நாம் ஒப்புக் கொடுக்கின்ற சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை பழ ரசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது. அவருடைய அந்த சதையாக அது மாறுகிறது, அவருடைய உயிருள்ள ரத்தமாக அது மாறுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் உண்ணுகின்ற பொழுது பலமடைகின்றோம், சக்தி அடைகின்றோம், ஆற்றல் பெறுகின்றோம், நம்முடைய சோதனை நேரங்களில் ஆறுதல் பெறுகிறோம் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிறப்பான விதத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல்வேறு விதமான கவலைகளினால் சோர்ந்து போகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம், சோர்ந்து போயிருக்கிறீர்களா, சுமைகளால் சுமந்து சோர்ந்து போயிருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதலின் தெய்வமாக, இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றவராக, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது என்னுடைய மக்களுக்கு அடிக்கடி சொல்வதுண்டு, ஆண்டவருடைய பாதத்தில் மண்டியிட்ட கால்களும் ஏந்திய கரங்களும் ஒருபோதும் தோற்றதில்லை, தோற்றதாக சரித்திரமும் இல்லை, ஆண்டவர் தோற்கவும் விடுவதில்லை. ஆண்டவர் பாதத்தில் மண்டியிட்ட கால்களும் ஏந்திய கரங்களும் ஒருபோதும் தோற்றதில்லை, ஆண்டவர் தோற்க விடமாட்டார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைத்து காக்கின்றார். நாம் நற்கருணை ஆண்டவர் பாதத்தில் மண்டியிடுகின்ற பொழுது, அவர் பாதத்தில் கரம் ஏந்துகின்ற பொழுது அள்ளி கொடுக்கின்ற ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளி கொடுக்கின்றவராக, நம்முடைய கண்ணீரை துடைப்பவராக, ஆறுதலை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் நூல் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய பெயரை இருக்கின்றவர் நாமே என்று சொல்லி தன்னை இருக்கின்றவராக வெளிப்படுத்துகின்றார். அவருடைய பிரசன்னம் என்றும் நாம் அவரை சந்திக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறது, நம்மோடு வழி நடத்துகின்ற பிரசன்னமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை பிரசன்னம் அமைகிறது என்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரையும் வேதனை சோதனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். ஆகவே தான் விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் மோயிசனை பார்த்து சொல்கின்றார், எகிப்தில் என் மக்கள் படுகின்ற வேதனையை நான் காண்கிறேன், அவருடைய அழுகுரல் என் காதுக்கு எட்டுகிறது என்று சொல்கிறார். ஆக நம்முடைய கண்ணீர் வேதனை சோதனைகள் ஆண்டவருக்கு தெரியும், நற்கருணை ஆண்டவருக்கு தெரியும், இந்த பலிபீடத்தில் வர இருக்கின்ற ஆண்டவருக்கு தெரியும், திவ்ய நற்கருணை இருக்கின்ற ஆண்டவருக்கு தெரியும், அந்த ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டிருக்கின்ற அந்தோனியாருக்கு தெரியும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டுக்கள், கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள், வேதனை சோதனைகள் அனைத்தையும் இந்த திருப்பலியிலே பலிபீடத்திலே அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் இறங்கி வர இருக்கின்ற அந்த ஆண்டவரிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், இந்த நவநாள் திருப்பலியை பங்கெடுத்து ஜெபிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் வாசகத்திலே மீட்படைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறை காவலர் கேட்கின்ற பொழுது பவுலடியாரும் சீலாவும் சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கோல், மீட்பு உண்டு. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், நற்கருணை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், இந்த பலிபீடத்தில் இறங்கி வர இருக்கின்ற ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கைவிடாத ஆண்டவர், நம்மோடு உடன் பயணிக்கின்ற ஆண்டவர், உறங்காமல் நம்மை காக்கின்ற கடவுள், அரவணைத்து நம்மை தேற்றுகின்ற கடவுள், நம்முடைய கண்ணீரை எல்லாம் அறிந்த கடவுள், நம்முடைய அழுகுரலுக்கு செவிமடுக்கின்ற கடவுள், நற்கருணை ஆண்டவராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுவதையாக நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிமடுப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தொடர்ந்து இப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும். இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மை உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யும் எங்கள் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும்
வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேற்றவும் ஓர் ஒழியுமான எதிர்காலத்தை நீ அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது காணிக்கை பாடலோடு சேர்ந்து இப்போ காணிக்கை பவனியும் இருக்கிறது. காணிக்கை கொண்டு வந்து தருகிறவர்கள் இடத்தை நோக்கி வரவும். வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இன்னும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் கோடியற்புதர் புனித அந்தோனியாரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பளிக்கும் ஏற்புடைய இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரினுடைய விழா உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. அன்புக்குரியவர்களே, இது புனிதமான நேரம். நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்ற இந்த அப்பமும் இரசமும் ஆண்டவருடைய திரு உடலும் திரு இரத்தமுமாக மாற்றப்பட இருக்கின்ற புனிதமான நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், கடன் தொல்லைகள் அனைத்தையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவற்றையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துள்ளோம் என்று சொல்லி பீடத்தில் எழுந்தருளி வர இருக்கிற ஆண்டவரை பார்த்து உருக்கமாக நன்றாக ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தையே, இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும் சந்தித்தருளும். இன்று அவர்கள் உட்கொள்ளப் போகின்ற அந்த பிரசன்னத்தின் வழியாக, திவ்ய நற்கரனின் வழியாக அவர்கள் தங்கள் வாழ்விலே என்றும் உமக்குரிய மக்களாயிருந்து உம்மை சந்திக்கின்ற குறைவற்ற வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவு பெற்ற மக்களாக வாழ அருள் தாரும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்தில் வாழ்ந்து மறைத்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு கொந்தோராயா இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இறைவன் சங்கமமாகும் இந்த புனிதமான நேரத்தில் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செவியுங்கள். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து மகிழ்வோம். அருட்சகோதரிகள் இருந்தால் பீடத்தை நோக்கி வந்து திவ்ய நற்கனை வழங்குவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த திவ்ய நற்கருணை பந்தியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுள்ளோம். நற்கருணை வழங்குவது வசதியாக அந்த பாதைகளை அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நீங்கள் விட்டு விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எந்திரிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நற்கருணை வழங்கப்படும். ஆகவே நீங்கள் எழுந்து முன்னுக்கு வர வேண்டாம். நிறைய பேர் நன்மை வழங்க இருப்பதால் நீங்கள் தயவு செய்து அமர்ந்து இருந்து அங்கங்கிருந்து நற்கருணை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாற்றுவோம். இதயம் இணையும் நேரம், இன்பத் திருவிழா.
வாழ்க்கை பயணம் தொடங்குது. உரைச்சி நெறிகளில் உரைச்சி பாக்களில் புதிய பூமி வளரப் போகுது. அமைதி வாழும் இல்லம் கட்டி எழுப்பவும், அன்பு தெய்வம் வாழும் உறவு மலரவும். நண்பராய் நண்பராய் என்னில் வருகிறார். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைதனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 11வது வார கொடியேற்ற பெருவிழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் யாத்திரிகர்களையும் வருக வருக என திருத்தலத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய இந்த நாள் முழுவதுமாக இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நற்கருணைநாதரும் அந்தோனியாரும் தலைப்பிலே மறையுரை ஆற்றி நமக்கு நற்கருணைநாதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அந்தோனியாரிடத்தில் எவ்வளவு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் சொல்லி, அந்தோனியாரை நற்கருணையின் வீரர் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் வாஞ்சையாக ஆண்டவரே அவருக்குள் இருந்தபடியால் தான் இவ்வளவு கோடி அற்புதங்களை செய்ய வல்லவராக மாறினார் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி ஆண்டவர் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நமக்கு மறையுரை ஆற்றி திருப்பலி ஆற்றி ஜெபித்திருக்கின்ற அருட்தந்தை திமோத்தி அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். பிரான்சிஸ்கோ என்கின்ற இறையியல் கல்லூரியின் பேராசிரியராகவும் மறை மாநிலத்திலே தேவ அழைத்தல் இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க நிறைய இளைஞர்கள் அவரை நாடி வந்து எங்களுடைய இந்த சபையில் சேர்வதற்கு உதவுமாறு இறைவன் துணை செய்ய அவருக்காக ஜெபிப்போம். ஏற்கனவே ஒரு இளைஞன் வந்திருக்கிறார். அவர் பேர் வந்து சந்தோஷ் வலங்கைமான் என்ற ஊர்லேருந்து வந்திருக்கிறார். பிஎஸ்சி முடித்து வந்திருக்கிறார். எங்கே இருக்கிறீங்களா? யாராக இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? அவருக்காக கை தட்டுவோம், அவருக்காக ஜெபிப்போம். அதேபோல் நிறைய இளைஞர்கள் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க. +2 முடிச்சுட்டு சேர்ந்துருக்கலாம் அல்லது சேர எண்ணலாம். இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. யாராவது இளைஞர்களுக்கு அந்த ஒரு தாகம் இருந்தால் எங்கள் சபையில் சேருவதற்கு தயவுசெய்து திருப்பலி முடிந்தவுடன் அருள் தந்தை திமோத்தி அவர் தான் வொகேஷன் ப்ரமோட்டர், அவரை சந்தித்து நீங்கள் வழிகாட்டி கொள்ள வேண்டுமா இவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குருமானவர் நிதி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் நம்முடைய அனைத்து
திருச்சபையின் சார்பாக திருமனைமாரின் சார்பாக நன்றி பாராட்டி தெரியுது. கைத்தட்டும் எல்லாருக்கும். திருமதி அந்தோணி அம்மாள் தென்னூரை சார்ந்தவர். அவருடைய மகன் ஜோ வழியாக ஒரு குரு மாணவரை நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அவருடைய தாராள உள்ளத்திற்கு நமது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்தோணி அம்மா குருமானவர் நிதி வழங்கியவர்கள். திரு ஜோசப் அலெக்சாண்டர் ரட்சகர்புரம், ரெக்ஸ் இபி ரோடு, ஆல்பர்ட் பாலக்கரை, ஜோனப்பர் திருச்சி, ஆரோக்கிய எட்மன் கப்ரியல்புரம், சிமியோன் திருச்சி, இமாக்குலேட் மெர்சி பீமாநகர், அந்தோனியோ பீமநகர், பால் பிராங்க்லின் மெர்லின் சங்கிலியாண்டபுரம், பிச்சை ஜூலி புலியூர், மூவர் இறைவன் இல்லம் லால்குடி, மரியா செம்மையாக்குடி, அந்தோணிசாமி கிருஷ்ணாபுரம், ஜான் கென்னடி திருச்சி, சவேரியார் வந்தலை, மாதா ஜுவல்லரி திருச்சி, மனோகர் MIT, குழந்தைராஜ் நம்பர் 1 டோல்கேட், வனிதா பொன்மலைப்பட்டி, வின்சென்ட் திருச்சி, இவர்கள் அனைவருக்கும் நமது பாராட்டை வாழ்த்தி சொல்லுவோம். அப்பம் வழங்கியவர்கள் திரு யாக்கோப் திருச்சி, இமாக்குலேட் மெர்சி பீமநகர், அந்தோணிசாமி ஸ்டெல்லா திருச்சி, பால் பிராங்க்லின் மெர்லின் சங்கிலியாண்டபுரம், பிச்சை ஜூலி புலியூர், மோனிகா சங்கிலியாண்டபுரம், சவேரியார் வந்தலை, பிரான்சிஸ் சேவியர் கொன்னக்குடி, ஜான் பீட்டர் திருச்சி, ஜூகி மாம்பழச்சாலை, மதர் திருச்சி, விக்டோரியா திருச்சி, பாத்திமா மேரி கிளாம்பட்டி, இவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்கள் ஜெபங்களில் உங்களை வைத்திருக்கிறோம். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற அந்தோனியார் துணை புரிவாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பள்ளியிலே அருட்தந்தை பிரபு ராஜ்குமார் கப்புச்சின் சபையை சார்ந்தவர் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே மறை பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற மறை மாநிலத்தினுடைய ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார். விடுமுறைக்கு வந்திருக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். நம்முடைய அந்தோனியாருடைய 11வது வார கொடியையும் அவர் ஏற்றி புனிதப்படுத்தி ஏற்றுவார் என்பதையும் தெரிவித்து அவர் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் நடமாடும் நற்செய்தியை வாழ்ந்த அந்தோனியார் என்ற தலைப்பிலே தியானம் நடைபெற்றது. சனிக்கிழமை ஏறக்குறைய ஒரு 250 பேர் வந்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை 400க்கும் அதிகமாக வந்திருந்தார்கள். வந்து பயன்பெற்ற அனைத்து அந்தோனியார் பக்தர்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நாட்கள் 2 நாட்களிலுமே திருவாளர் சவரி, திருவாளர் ஜோசப் சந்தானம் என்கிறவர்களும் அருமையான சுவையான உணவுகளை அவர்கள் பரிமாறினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த மாதத்தின் முதல் செவ்வாய் 12வது வார கொடியேற்ற பெருவிழா நடைபெறும். அதைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் நம்முடைய நன்றி பெருவிழா அந்தோனியாருடைய கோடி அற்புத அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி உங்களிடத்திலே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை வழக்கம் போல் 6:30 மணி திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 11 மணி திருப்பலியானது மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவருடைய தலைமையிலே சிறப்பு நன்றி பெருவிழா திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி எங்களுடைய மறைமாநிலத்தினுடைய அதிபர் தந்தை மேத்யூ அவருடைய தலைமையில் நன்றி திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேர் பவனியும், அதைத் தொடர்ந்து இறுதியிலே மாம்பழச்சாலை திருச்சிலுவை கண்ணீர் இல்லத்திலே திவ்ய நற்கரணை ஆராதனையும் நடந்து முடியும். ஆகவே அந்த நாட்களிலே உங்கள் அனைவரையும் வந்து பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாக்களுக்கு நம்முடைய நன்கொடைகள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய தாராள உதவி செய்து திருவிழாவை நல்ல முறையில் கொண்டாட அருள் புரியுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வேண்டுதல் கொடியும் விற்பனைக்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். அப்பம் வழங்கும்போது கடந்த முறை நீங்கள் ஒழுங்கை கடைபிடித்ததை போல வழங்கும்பொழுது தயவுசெய்து நீங்கள் அதை சரியான முறையிலே அது வேண்டுதல் அப்பம் என்பதை அறிந்து அந்தோனியார் தருகிற ஆசீர்வாதம் என்பதை அறிந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்த பிறகு தேர் பவனி கொடியேற்ற முடிந்த பிறகுதான் பொங்கலோ மற்ற உணவுகளோ பரிமாறுகிறவர்கள் அந்த அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே அதை கொடுத்து பரிமாறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் பிறகு உணவு அருந்துகிறவர்கள், இங்கே அமர்ந்து இருப்பவர்கள் 4 மணி வரை அமர்ந்திருக்கின்றவர்கள் நாற்காலிகளை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல திரும்ப வைக்க வேண்டுமாயும் சுத்தப்படுத்தி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இங்கே வளாகத்திலே தயவுசெய்து எங்கேயும் குப்பைகள் போட வேண்டாம் என்பதை உங்களை தாழ்மையாக கேட்டு ஒவ்வொருவரையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் போன முறையும் நிறைய குப்பைகள் இருந்தது. ஆகவே இந்த முறை அது இல்லாமல் தயவுசெய்து நீங்கள் போட்டாலும்
யாராவது போற்றிருந்தாலும் எடுத்து நீ குப்பை தொட்டில் போட்டால் உங்களுக்கு பரிபூரண பலன் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றீர். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சகோதரி சாட்சியம் சொல்ல வருகிறார். சாட்சியத்தை கேட்போம். எனது பெயர் வத்சலா, காந்திபுரம். நாங்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 2 மாடு 4 நாட்களாக காணாமல் போச்சு. எங்கேயுமே தேடி கிடைக்கல. எல்லாருமே அடுத்த கரைக்கு போனாக்கா விற்றுருவாங்க நைட்டோட நைட்டு, இனிமேல் தேடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டோம், வர செவ்வாய்க்கிழமை நான் சாட்சி சொல்லுவேன், அதுக்குள்ளே என்னோடய மாடு கிடச்சிருன்னு உத்தமர் சீலியில் மாயகிருஷ்ணன் ஐயா வீட்டில் பத்திரமா என்னோடய மாட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க வாழையை சேதப்படுத்தியும் என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலை, என்னை திட்டவும் இல்லை. எங்கள் மாடை பத்திரமா மீட்டு கொடுத்த கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாருக்கு கோடான கோடி நன்றிகள். மரியே வாழ்க. நான் லால்குடியிலேருந்து வர்றேங்க. என் பேர் மதுரை மேரி. எங்கள் பையன் ப்ரூனோ ஆரோக்கியராஜ், மருமக அருணா டாரத்தி, இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, டேனியல் ஜெகன்ராஜ். அவனுக்கு 25 பிறந்து 25 நாள்லேருந்தே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மறுபடியும் உடம்பு சரியில்லை. அதே மெட்ராஸுக்கு குளோபல்ங்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் அங்கேயே பக்கத்துலேயே சிட்லப்பாக்கங்கிற ஊரில் 4 மாதம் குடி இருந்துக்கிட்டு அந்த பையனை ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குணம் அனுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. என்னன்னு பார்த்தாக்கா லிவரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லிவருக்கு மாற்று லிவர் தரணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த குழந்தையோட அம்மாவே மாற்று லிவர் கொடுத்து அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தாயும் பையனும் நல்லா இருக்காங்க. இப்போ அந்த பையன் 5th ஸ்டாண்டர்டு போகிறான். மரியே வாழ்க. நோயாளர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, செபிப்பது போன்ற ஆன்மீக காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை தயவாய் துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா,
உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றியுள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்துள்ள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற தூயவரான அந்தோணியாரை, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் உமக்கு நன்றி உலகளாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்து பேசுதல் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் நற்கருணை வீரர் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த உணவு வேண்டுதல் உணவானது கொடியெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு தான் கொடுக்கப்படும். இப்போ கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்பொழுது கொடியானது அர்ச்சிக்கப்படுகிறது. அருட்தந்தை பிரபு அவர்கள் கொடியை அர்ச்சித்து, ஏற்கனவே நாம் வழக்கமான முறையில் அந்த பவனியில் பங்கெடுப்பது போல கொடி ஏற்கனவே நீங்கள் தொட்டு முத்தி செய்திருப்பீங்க. அதனால் இப்போ தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கையை உயர்த்தி உங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பியுங்கள். இறை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரியும் இறைவா, உமது மக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.